வேத வசனங்களை தனக்கு பிடித்தவாறு தன் சுய விருப்பத்தின்படி சுய லாபத்திற்காகவும் மற்றவர்களை தாக்கி பேசுவதற்காகவும் மற்றவர்களை விட வித்தியாசப்படுத்தி ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை நம் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்பதற்காகவும் பல கோணங்களில் மாற்றி மாற்றி வசனங்களின் பொருள்களை சொல்வதை சிலர் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். யாரிடமிருந்து வேத வசனங்களை நாம் கேட்க வேண்டும்? பைபிளை முழுவதுமாக படித்து இரவும் பகலும் வேத வசனங்களை தியானித்து அறிவு பெற்ற ஒரு மனிதனின் அகக்கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போது நான் யார், என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறேன் என்ற உணர்வு அவனுக்கு வந்து விடுகிறது. பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி நீதிமானாக மாறிவிடுகிறான். நீதிமானுக்கு இறைவன் பரலோக ஞானத்தை ஈவாக கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வாசம் பண்ண தொடங்குகிறார். வசனங்களின் அர்த்தத்தை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு போதித்துக் கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனின் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் மாறிவிடுகிறது. அவன் உலக பிரகாரமான காரியங்களை முழுவதுமாக வெறுத்து தேவனை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் சிந்திக்க தொடங்குகிறான். ஆபிரகாமை போல் விசுவாசத்தில் நிறைவுள்ளவனாய், யோபுவை போல் நீதிமானாகவும் உத்தமனாகவும், பவுலை போல் பரிசுத்த ஆவியில் நிறைந்து பிரசங்கம் பண்ண தொடங்குகிறான். இயேசுவின் பிரதிநிதியாய் நிற்கும் இந்த மனிதன் இயேசு எப்படி பரலோக தந்தையை நமக்கு வெளிப்படுத்தினாரோ அதே போல பைபிள் கூறும் தேவனாகிய கர்த்தரை நமக்கு வெளிப்படுத்துவார். மரம் தன் கனியினால் அறியப்படும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனின் வாயிலிருந்து தான் வேத வசனங்களின் பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பாதச்சுவடுகளை பின்பற்றி சென்றால் தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை நம்மால் உணர்ந்து கொண்டு அவரை அனுபவிக்க முடியும். ஆமென்.